சம்டைம்ஸ் நமக்கு வாழ்க்கை மேலே பயங்கர கோவம் வரும். என்னடா அது, நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் நமக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதே, நமக்கு இப்படி இதான் விதி விதிச்சிருக்கு போல இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் கோவம்லாம் வரும். கரெக்டா? அது மாதிரிலாம் கோவம் வரும்போது இந்த லொக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த லொக்கேஷன் வந்து ஹிமாலயாஸில் இருக்குது. கர்ணப்பிரயாகுன்னு பேர். இந்த இடம் பேர் கர்ணப்பிரயாகு. இது வந்து அலக்கநந்தா நதி, அந்த பக்கம் வர்றது வந்து பிண்டார் நதி. ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் பேர் தான் பிரயாகு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓல்டு, அதாவது கதை வடிவத்தில் பார்த்தீங்கன்னா மகாபாரத கதையில் இருக்கிற கர்ணன் இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணாரு. அதனால அவருக்கு அந்த குண்டலமும் கவச்சமும் கிடைச்சிது அந்த தவத்தில் அப்படின்னு சொல்லி அந்த கதை இருக்கு. அந்த இத்திகாச கதை, அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் பார்க்காதீங்க. ஐ திங்க் இந்த கதைகள்லாம் நேச்சர்லாம் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்காக மெட்டஃபோரிக்கலா ஒரு உதாரணத்தோட பார்க்கலாங்க. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ கர்ணனுடைய கதையை எடுத்துக்கோங்களேன். அந்த ஆள் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த், வில் பவர், அவரை ஜெயிக்கவே முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு தாராள மனசு, கொடுக்குற மனசு, எல்லாத்தையும் கொடுத்து எல்லா எஃபோர்ட்டும் போட்டு வில் பவர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், டிட்டர்மினேஷன் இருக்கும். ஆனால் கட்சியில் என்னாச்சு, தேவையில்லாமல் அவரை போட்டாங்க கட்சியில் கதையில். கரெக்டா? ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து கடுப்பாகும்ல, என்னடா நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணுற மாதிரியே இருக்க வாழ்க்கையில, பட் ஏன் வந்து நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கடைசியில் விதி தான் வெல்லுதுன்னு ஒரு கோவம் வரும் இல்லை? அப்போ ஏன் வச்சுக்கோ, இந்த அலக்கநந்தா நதி வந்து வில் பவர் மாதிரி, அந்த கவச்சம் மாதிரி, எல்லா எஃபோர்ட்டும் போடுவோம், எல்லாம் நடக்கணும் வாழ்க்கையிலன்னு சொல்லி முட்டி மோதி சண்டையெல்லாம் போட்டு எல்லா சேலஞ்சஸையும் வில் பவர் வச்சு, வைராக்கியத்தை வச்சு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு கர்ணன் வாழ்க்கையில்? கடைசியில் வந்து அந்த விதி தன் மேலே வரும்போது, அந்த ஃபேட்டு டெஸ்டினி வரும்போது, அதை ஒரு அழகான ஒரு ஒரு அன்போடு அதை ஏற்றுக்கிட்டார் பார்த்தீங்களா, அந்த கிரேஸோட. அதுதான் அந்த பிண்டார் நதிங்கிறது. அதை வந்து அப்படியே மெதுவாக மென்மையாக உள்ளே வருது, ஃபேட்டு வருது உள்ளே வரும்போது இந்த ஃபெரோஷியஸான அலக்கநந்தா வேற வழியே இல்லாமல் அதோட மர்ஜ் ஆகி ஒன்னாகி கடைசியில் கங்கையாக மாறி கடலுக்கு தான் போகுது. கடைசியில் எல்லாமே கடலுக்கு தான் போகிறோம். ஐ திங்க் இந்த மாதிரி கதைகள்லாம், இந்த மாதிரிலையும் இயற்கையெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒன்று தான், நமக்குள்ளே இருக்கிறதும் ஒன்று தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மோர் தென் புரிஞ்சுக்கிறதோட அதை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இத்திகாச கதைகள் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பல விதமான வடிவங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை கதையாக பார்க்காம அதுக்குள்ளே இருக்கிற கருத்தை பார்த்து அதை எப்படி நம்ம உணர முடியுன்றத பார்க்கணும். அப்போ தான் வந்து அதோடைய எசன்ஸ் நமக்கு புரியும். அப்போ தான் வாழ்க்கையில் வந்து எல்லாமே அன்பு, எல்லாமே வந்து ஒரு அன்புனால உருவாக்கப்பட்டதுன்றது புரியும். எது நடந்தாலுமே அது பியூர் லவ்னால நடக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவு நமக்கு பிறக்கும். ஓகே, ஸோ இந்த கர்ணப்பிரயாகில் நான் டீ குடிக்கலான்னு ஸ்டாப் பண்ணேன். அப்போ இதை பார்த்த உடனே எனக்கு அது தோணுச்சு, உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் ஷேர் பண்ண பற்றி? கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.